அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டஸ்கரே இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். சமீபத்தில Netflixல வெளியான டஸ்கரே தி ஸ்மக்லர் என்ற வெப் சீரிஸோட முழுமையான கதைய தான் வந்து பார்க்க போறோம். இந்த சீரிஸ்ல வந்து விமான நிலையங்கள் மூலம் நடைபெற கஸ்டம் ஸ்மக்லிங்க தான் அதிகாரிகள் எப்படி பிடிக்கிறாங்க என்பதையும், உலகம் முழுவதும் மக்கள் எந்தெந்த வழிகள வந்து ஸ்மக்லிங் செய்கிறார்கள் என்பதையும் வந்து தெளிவா வந்து காட்டுகிறாங்க. ஹவாலா சர்க்கிள் எப்படி இயங்குது, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு சட்டவிரோதமா பொருட்கள் எப்படி கடத்தப்படுது என்பதையும் இதில வந்து பார்க்க போறோம். இந்த சீரிஸ்ல வந்து கான்செப்ட் வந்து மிகவும் அருமையானது. இது வந்து நீரஜ் பாண்டே வந்து இயக்கியிருக்காரு. அதனால வந்து அதிக நேரம் வீணடிக்காம உடனடியா அந்த வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். சீரிஸ் தொடக்கத்திலே வந்து 2 நைஜீரியா வந்து ஓடிட்டு கொண்டுட்டுருக்காங்க. ஒரு காலம் வந்து துப்பாக்கி கொண்டு பாய்ஞ்சிருக்கு. அவங்களோட பின்தொடர்ந்து வந்து ஸ்வாதி கொஞ்சம் பருமனான பெண் வந்து ஓடிட்டுருக்காங்க. 2 பேரும் நடுவுல வந்து ரன்னிங் சேஸ் வந்து நடந்துட்டுருக்காங்க. ஆனா வந்து அந்த நைஜீரியா வந்து தப்பிடுறாங்க. ஸ்வாதி வந்து சோர்ந்து உட்காந்துறாங்க. அப்போ ஒரு ஆஃபீஸர் வந்து "ஸ்வாதி தண்ணி குடிங்க, ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்கன்னு" சொல்லிட்டு ஸ்வாதியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கையோட. இந்த ஆஃபீஸர் ஸ்வாதியை காரி ஏற்றிட்டு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. ஸ்வாதியோட வயிற்றில் வந்து ஏதோ இருக்குது. அவள் ஏதோ ஒன்று வந்து ஸ்மக்லிங் செய்து கொண்டிருக்கிறான்னு வந்து நமக்கு வந்து புரியுது. ஸ்வாதி என்ன ஸ்மக்லிங் பண்ணணும்னா, அயன் படத்தில் வந்து வயிற்றில் வந்து ட்ரக்ஸ் கடத்துவாங்க. அது மாதிரி வந்து ஸ்வாதி வந்து ஸ்மக்லிங் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரேம்பை வந்து காட்டுறாங்க. அப்புறம் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான விமானங்கள் வந்து விமான நிலையங்கள் வந்து லேண்ட் ஆகுது. வெளிநாடுலேருந்து எப்படி சட்டவிரோதமாக பொருட்கள் வந்து கொண்டு வரப்படுது, கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் எப்படி இதில் வந்து உடந்தையாக இருக்காங்க, மேலேருந்து கீழே வர எப்படி ஊழல் பரவுது, இப்படிலாம் வந்து விளக்கப்படுறாங்க. விடயம் வந்து லக்ஸரி பொருட்கள், பிராண்டட் பேக்குகள், உடைகள், ஐஃபோன், லேப்டாப் போன்றவை உள்ள எலக்ட்ரானிக் பேங்கில் மாட்டி சிறு தங்க தகடுகள் வைக்கப்படுகின்றன. இதை எப்படி பிடிப்பது மிகவும் கடினம். உலகில் பல பகுதிகளை வந்து காட்டுறாங்க. பேங்காக் உட்பட்ட பல நாடுகளில் பெண்கள், ஆண்கள், வயதானவர், இளமக்கள் அனைவரும் ஏதாவது ஒரு முறையில் வந்து ஸ்மக்லிங் செய்து கொண்டுட்டுருக்காங்க. பேங்காங்கில் ஒரு பெண் வந்து வாட்ச் வாங்குறா. இங்கே ஏதோ ஒரு சந்தேகம். கஸ்டம்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு தகவல் வந்து வருது. இந்த விமானத்தில் 1 கோடி மதிப்புள்ள வந்து சரக்கு வரப்போகுது பிடிங்கிறது. எனக்கு 1% கமிஷன் சொல்கிறாங்க. ஆனால் விமானத்துக்குள்ளே ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு சிறுமி வந்து ஜன்னல் சீட்டை வந்து கேட்குறாங்க. உடனே வந்து அந்த பெண் வந்து மாறி உட்காடுறாங்க. சோதனையின் போது அந்த பெண்ணோட பேக்கில் வந்து 3 வந்து ஃபஸ்ட்டு காப்பி வாட்சுகள் மட்டும்தான் கிடைக்குது. ஆஃபீஸர் வந்து குழம்புறாங்க. உண்மையிலே அந்த குடும்பமும் அந்த பெண்ணும் வந்து உடந்த அந்த சிறுமியோட பொம்மைக்குள்ள வந்து கோடிக்கான ரூபாய் மதிப்புள்ள வைரங்கள் வந்து மறைச்சு வைக்கப்பட்டிருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தா பார்லிமெண்ட்டில் வந்து பெரும் வந்து கலக்கம். ஏன்னா ஸ்மக்லிங் பணம் அதிகரிக்கிறதுனால வந்து எதிர்க்கட்சி அமைச்சர் மீது கேள்வி எழுப்புறாங்க. தேர்தலை வந்து நெருங்கிட்டு இருக்கு. அப்போ அமைச்சர் வந்து சொல்லுகிறாரு, விடைபோகாத பயமில்லாத நேர்மையற்ற கஸ்டமர் ஆஃபீஸர் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆஃபீஸர் வந்து சொல்கிறார், அப்படிப்பட்ட ஆஃபீஸர் வந்து இப்போ ரேர் ஸ்பைசஸ் சார். ஏன்னா வந்து நம்ம பட்ஜெட்டில் 100 கோடி, ஆனால் ஸ்மக்லிங் அதை விட அதிகமாக வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. கடைசியாக வந்து பிரகாஷ் குமாருங்கிற நேர்மையான ஆஃபீஸர் வந்து மும்பை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்து அசிஸ்டன்ட் கமிஷனரை வந்து நியமிக்கிறாங்க. பிரகாஷ் குமாரை வந்தோடனே வந்து சந்தேகப்பட்ட ஒரு லேப்டாப் பயணி வந்து பிடிக்கிறாங்க. ஸ்கேன் செய்த பார்த்து லேப்டாப்பில் வந்து தங்க தகடுகள் வந்திருக்கு. இது மூலம் வந்து அவர் சாதாரண ஆஃபீஸர் என்பது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அமைச்சரோட மருமகன் சித்தார்த் குப்தா வந்து வர்றாரு. விஏஓ என்பதை அவருக்கு க்ரீன் சேனல் சோதனையிடம் வந்து செல்ல அனுமதி. ஆனால் பிரகாஷ்குமார் வந்து திட்டமிட்டு அவர் வந்து ரிசீவ் செய்யாமல் வந்து விட்றாரு. சித்தார்த் வந்து டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் வந்து மதுபானம் விலை வந்த வாட்ச் வந்து வாங்குறாரு. ஒரு ஊழல் ஆஃபீஸருக்கு டிப் கொடுத்து வந்து சித்தார்த்தை வந்து பிடிக்க வைக்கிறாங்க. அந்த ஆஃபீஸர் வந்து சித்தார்த்தை வந்து அறைக்குள்ள அழைச்சி வந்து வாட்ச் பற்றி வந்து விசாரிக்கிறாரு. சித்தார்த் மிரட்ட முயற்சி செய்கிறாரு. ஆனால் வந்து அவனை வந்து அடிக்கிறாங்க. இது வந்து பெரும் பிரச்சனை ஆச்சு. ஆனால் அதே நேரத்தில் வந்து பிரகாஷ்குமார் நினைத்த 30 ஊழல் ஆஃபீஸர் வந்து மாற்றம் வந்து செய்கிறாங்க. ஒரே கல் வந்து 2 மகன் வந்து நடக்குது. இப்போ வந்து பிரகாஷ்குமார் நடித்த மாதிரி அவருக்கு பிடிச்ச ஆஃபீஸரை வந்து நியமிக்கிறாரு. மீனா அர்ஜுன். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட இந்த ஆஃபீஸர் அவன் வந்து ஸ்வாதியை வந்து நைஜீரியா கும்பலுக்கு வந்து டிப் கொடுத்துருவாங்க. 50 லட்சம் வாங்கி ஸ்வாதியை வந்து விடுவிச்சிடுறாங்க. பிரகாஷ் வந்தது வந்து மீனாவோட சஸ்பென்ஷன் வந்து ரிவோக் ஆகுது. அப்புறம் மித்தாலி காமத், சிங்கர் மதர், எடை விலை, ரேர் பொருட்கள் எல்லாத்துலேயும் வந்து அபார அறிவு. அடுத்து ரவீந்தர் குர்கர், சாண்டா கிளாஸ் போல வந்து தோற்றம். ஒரு ரூபாய் லஞ்சம் கூட வாங்காத நேர்மையான ஆஃபீஸர். காதல் தோல்வி அடைஞ்சவன், பணம் இல்லாததான் பெண் விட்டுட்டு சென்றதாக வந்து அவன் வந்து நினைக்கிறான். அப்புறம் பிரகாஷ்குமார் சௌரி சிண்டிகை பற்றி விளக்குறாரு. அண்ணன் தம்பி ஒரு கதை. இது வந்து தம்பி வந்து கொடூரமாக வந்து கொலை செஞ்சதுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து முழு சிண்டிகேட்டை வந்து உருவாக்குறாரு. மெமரி கார்டு, தங்கம், போதைப் பொருள், உலக மோதல் நெட்வொர்க்கு, இந்த முழுக்குமலையை முற்றிலுமாக அடிக்கிறதா வந்து பிரகாஷ் ராஜோட திட்டம். ரவீந்திர குர்கர், பிரியா, அப்புறம் பயணிகளோட பயண போர்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் பூனே, அப்புறம் டென்மார்க்கு, மும்பை வழியாக வந்து லூப் ஹோலை பயன்படுத்தி விமான டாய்லெட்டில் தங்கத்தை மறைச்சி
டெமாலிஷ் பண்ணி பைலட்டை வந்து எளிதாக வந்து எடுத்து செல்கிறாங்க அப்படின்னு சொல்லி போகிறாங்க. உடனே வந்து பிரியா வந்து நினைத்து போட்டன் வந்து எங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதோட வந்து 2வது எபிசோடு வந்து முடியுது. அடுத்து வந்து முதல் 2 எபிசோடு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த எபிசோட் வந்து சீக்கிரமாகவே வந்து வருது. நன்றி.